ஆக இடையில் வந்த ஜோதிடர்களாகிய நாங்கள் எங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் ஏதோ ஒன்றை சொல்லப்போக அது இன்றைக்கு எதுவோ ஒன்றாக மாறி ஒரு மணமகனையும் மணமகளையும் பிரித்து சேரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு ஜோதிடம் திருமணத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் திருமணத்தின் காரணமாகவே அழிந்து கொண்டும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த வீடியோ பதிவுங்க கல்யாண மாலை நிகழ்ச்சியில் இந்த ஜோதிடர் ஆதித்யா குருஜிங்கிறவர் சொன்ன தகவலுங்க. இவருக்கு வந்துட்டு ஜோதிட கலையரசு அப்படின்னு பட்டம் கொடுத்து ஜோதிடத்தில் நம்ம பிரபலமாக வச்சுருக்காங்க. இவர் டிவியில், அதாவது ஊடகத்தில், பத்திரிகையிலையும் நம்ம பிரபலங்க. இவர் அது இல்லாமல் ஒரு தனியார் யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்காரு, குருஜி டிவின்னு பேர் இருக்கு. அதில் 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, லட்சக்கணக்காக வியூஸ் போயிட்டுருக்குங்க. இவர் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, நாங்கள் எதையோ ஒன்று சொல்ல போய் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, எங்கள் அனுபவத்திலேருந்து நாங்கள் சொல்லிட்டோம். அப்புறம் ஜோதிடத்திலே இல்லை, நாங்கள் சொன்ன கருத்துக்கள் ஜோதிடத்திலே இல்லை. இதில் நாங்கன்னு சொல்கிறத இவர் எல்லாத்தையும் சேர்த்திக்கிறாரு. இவர் செஞ்ச தவறு, மற்றவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இவர் தான் சொல்கிறாரு, நாங்கன்னு இவர் தான் சொல்கிறாரு. ஒருவேளை இவரோட மாணவர்கள் எல்லாம் சேர்த்து சொல்கிறாரா என்னமோ எனக்கு தெரியல. இவரோட அனுபவத்தை சொல்லி அதை நம்ம வாழ்க்கையை பின்பற்றணும் அப்படின்னா இவர் புத்தரும் இல்லை, காந்தியும் இல்லைங்க. இவரு நிறைய தப்புகள் பண்ணியிருக்காரு, பெரிய ஜோதிடர் பட்டம் வச்சிருக்காரு. ஆனால் இவருக்கு 2ஆம் கல்யாணம் தான். ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இப்போ 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ அவர் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு. ஒன்று ஜோதிடர்கள்லாம் கேட்கலாம், ஏப்பா ஜோதிடராக இருந்தால் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கூடாதா, நீங்கள் பண்ணிக்கிங்க சாமி, 50 கூட பண்ணிக்கிங்க, அப்படி எதுக்கு துல்லியன்னு எதுக்கு சொல்கிறீங்க? துல்லியமாக கணிக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறனால தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் ஏதோ ஜோதிடம் பார்க்குறேன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, நாங்கள் துல்லியமாக கணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. எங்கள் பிறந்த நேரமே தெரியாது, உங்களுக்கே தெரியுமா? எவ்வளோ பெரிய பட்டம் வச்சுக்க ஜோதிடராக கூட இருக்கட்டும், உங்கள் பிறந்த நேரம் எதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் கேட்டால் எங்கள் அப்பா அப்பா சொன்னாங்கன்னு சொல்லுவீங்க. அவங்க அம்மா அப்பாட்ட போய் கேளுங்க, நீ அவங்க பிறந்த வருஷத்தை சொல்லிட்டாங்கன்னா போதும், அதுவே அவங்களுக்கு தெரியாது. இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குமாங்க? சரி, அது இருக்கட்டுங்க. சரி, டாக்டருக்கு தெரியுமாங்க எது பிறந்த நேரம்? இப்படி சொடக்க போட்டோன்னா குழந்தை பிறந்துருமா? எத்தனை ஸ்டேஜ் இருக்குது அதில். உடனே என்னமோ அக்யூரேட்டாக பிறந்த மாதிரி கிட்டத்தாலே கம்ப்யூட்டரில் பதிவு பண்ணிட்டு நீங்கள் டைம் எடுத்த மாதிரில சொல்கிறீங்க. ஏதோ டைமு அவங்க என்ன சொல்கிறாங்களோ, காலையிலையா எந்த நேரத்துக்கு தெரியலையாப்பா, சரி விடு, ஏதோ ஒன்று கம்ப்யூட்டரில் அது அடிச்சிங்கன்னா வந்துடுது, உடனே அதை பார்த்து சொல்லிடுறீங்கன்னா அதில் என்ன துல்லியம் இருக்குது? இந்த லட்சணத்தில் இவர் இந்த குருஜி டிவியில் என்ன பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு முன் கற்பை எழுப்பவர் யார், திருமணத்துக்கு முன் காமம், திருமணத்துக்கு முன் ஒழுக்கம் கட்டவர் யார், மானம் கட்டவர் யார் அப்படின்னு என்னென்னமோ தலைப்பில் போட்டு தள்ளிக்கிறாரு. இவருக்கே அதெல்லாம் கிடையாது. அந்த லிஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த ஜோதிடர் தான் ஒரு ஆதித்யா குருஜி தான் அதில் முதல்ல வருவா. அப்படி எந்த ஒழுக்கமும் கிடையாது அவர் இருந்தாலும். இவர் இந்த தலைப்புகளெல்லாம் போட்டுக்கிட்டு இவர் சம்பாதிச்சுட்டு உட்காந்துருக்காரு. இந்த வீடியோவில் இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா இவர் செஞ்ச ஜோதிடத்தில் வச்சு இவர் செஞ்ச தவறுகள் எல்லாம் வாக்கு மூலமாக சொல்லியிருக்காரு. நியாயப்பிரகாரம் இவருக்கு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வழங்கணும். ஆனால் அவர் அதையே விற்று, தன்னோட வாக்கு மூலத்தை விற்று பணம் சம்பாதிக்கிற ஆள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? எதையோ ஒன்று சொல்ல போய் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு ஜோதிடத்தில் அவர் சொல்கிறாரு. இதுக்கு அவர் வருமானம் பார்த்துட்டு இருக்காரு. இதில் 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இவர் சேனலில் இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற ஜோதிடர்கள். இவங்களுக்கு இவர் ஒரு குருஜி பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு. பாருங்க, ஒரு குரு எதையெல்லாம் பாடம் நடத்திட்டு இருக்காரு பாருங்க. ஜோதிடம் இதுக்காக கண்டுபிடிச்சாங்க. முன்னோர்கள் குடும்பத்தை சேர்த்து வைக்கிறது, மக்கள் அமைதியாக தான் ஜோதிடத்தை கண்டுபிடிச்சிப்பாங்க. ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது மாதிரியா குடும்பத்தை பிரிச்சுட்டு ஒரு விவாகரத்து ஏஜென்ட் மாதிரி இவர் செயல்பட்டு இருக்காரு. சொந்த வீட்டிலே 4 விவாகரத்து வழக்குங்க, யாரையுமே வாழ விடுறது இல்லை. கல்யாணம் பண்ணால் 2ஆம் கல்யாணம் தான் பண்ணுமா, அடிச்சு ஃபோர்ஸ் பண்றாங்க. எங்களை எல்லாம் அடிச்சே துரத்திட்டாங்க. 2 மாற்றுத்திறனாளிகளை, நான் ஒருத்தன், என் மச்சனன்னு கட்டி வச்ச பொண்ணு, அந்த பொண்ணையும் அடிச்சு துரத்தியாச்சு. இந்த ஜோதிடர் தான் எங்க சகலை. ஏதோ ஜோதிடர் நம்பி நாங்கள் இது பண்ணல. இவர் தான் எங்கள் சகலை. வீட்டில் அடியாட்களை வச்சுக்கிட்டு 4 பேருக்கான தட்டி மாட்டுங்களாட்ட நான் எங்கே போனாலும் கூட வச்சுட்டு அளத்துவார். 2 டிரைவர்கள் இருக்காங்க. இவங்களை அடியாட்களாக யூஸ் பண்ணிக்கிட்டு இவர் எங்களை அடித்து துரத்திட்டாங்க. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா 5 வருஷமா கேஸ் நடந்தது. சேலம் கோர்ட்டில் 5 வருஷமா கேஸ் நடந்தது. அந்த மெட்ராஸில் அந்த ஆதித்யா குருஜி வீட்டில் வச்சு தான் அந்த பிள்ளைய அடித்து துரத்தி சித்திரவதை பண்ணி சினிமாவில் வர மாதிரி சம்பவம். அது அங்கே அக்கம் பக்கத்தில் ஃபோன் வாங்கி அவங்க சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வீடு பொழைச்சா போதும் தப்பிச்சு பொழைச்சி ஒடியாந்தது. அதுக்கு 5 வருஷம் கேஸ் நடந்து அந்த கேஸ் முடிஞ்சுதா இல்லையா, அடுத்த நாள் என்னைய அடிச்சு தத்திட்டாங்க.
இது வீதி ஜனங்க முன்னாடி தான். இந்த ஆத்தூர் பக்கத்தில் ஏத்தாப்பூர்னு ஒரு ஊருங்க. அதில் வீதி ஜனங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்பயே என்னையே அடித்து துரத்திட்டாங்க. நான் சரி நம்மளுக்குன்னு ஒரு அரசாங்கம் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, ஏதாவது பண்ணலாம், நம்மளுக்கு நீதி கிடைக்கும்னுங்கிற நம்பிக்கையில் நான் வந்துட்டேன். வந்துட்டு நானும் கலெக்டர் ஆஃபீஸ் போகிறேங்க, போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன், கோர்ட்டுக்கு போகிறேன், சிஎம்முக்கு மனு போடுறேன். எதுவுமே என்னால் முடியல. அடுத்த ஸ்டெப்பே என்னால் எடுத்து வைக்க முடியல. இப்போ சிஎம் மனு பாருங்க, நீங்கள் ஆதார் இருக்கான்னு கேட்பீங்க, சிஎம் மனுவே இப்படி மாற்றி விட்டாங்க. என் மாமனாரோட அக்கா வந்து ரிட்டையர்ட் டிஆர்ஓ மல்லிகா. இந்த அம்மா நான் சேலம் கலெக்டர் ஆஃபீஸில் போய் எந்த மனு கொடுத்தாலும் கலெக்டருக்கு போகுதோ இல்லையா அந்த அம்மாவுக்கு வந்துட்டு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தீங்க. உடனே சம்மந்தப்பட்ட ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி இதில் வந்து நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி மாட்டுவாங்களோ தெரியல. ஆனால் அடுத்த நாள் நான் போய் போனேன்னா அந்த ஆஃபீஸரே சொல்லிடுறாங்க, இந்த கலெக்டர் ஆஃபீஸில் சமூக நலத்துறை அலுவலர் இருக்காருங்க, அந்த அம்மா ஒரு லேடி தான். அந்த அம்மாட்ட நான் போய் நிற்கிறேன், மல்லிகா மேடம் ஃபோன் பண்ணுறாங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. நானும் ஆத்தூர் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டேன். 3 வயதாச்சு. ஆனால் இவங்க வரவே இல்லை. ஒரு 3 வயதுக்கு போயிட்டே இருக்குது, இவங்க வரவே இல்லை. இப்போ ஆண்களுக்கு எந்த சலுகையும் தராத ஒரு சட்டம், ஒரு வழக்கு எதுனா அது விவாகரத்து வழக்குங்க. அதில் ஆண்களுக்கு எந்த சலுகையுமே கிடையாது. ஆனால் பெண்கள் முழுக்க முழுக்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ, உண்மை சொன்னாலும் சரி பொய் சொன்னாலும் சரி அவங்க சொல்கிறது தான் இங்கே நிற்கும். இந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்கும் போதே என் மேலே கேஸ் போட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்க செஞ்ச தவறு எல்லாம் நான் வெளியே சொல்லிடுவேன். அது எந்த ரூபத்தில் வெளியே வந்தால் டிவிலையும் யூடியூப்லையும் சம்பாதிக்க முடியாது. அதுக்காக என் மேலே வழக்கே போட மாட்டேங்கிறாங்க. நான் வழக்கு போட்டாலும் வர்றதில்லை. நான் இந்த வீடியோ போடுறது நோக்கம்னா நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கோ நான் பிரபலமாகறதுக்கோ இல்லைங்க. இதை யாராவது ஒரு வக்கீலோ ஒரு நீதிபதி ஒரு அரசு அதிகாரிங்க இல்லை நேர்மையான ஒரு மக்கள் சமூக நலம் கொண்ட ஒரு மக்கள் யாராவது பார்த்துட்டு எனக்கு ஏதாவது உதவி பண்ணுவாங்க, ஒரு பொதுநல வழக்கு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் வந்துட்டு யூடியூப்ல வீடியோ போட்டுருக்கிட்டுங்க. அது 4 வருஷமா போட்டுட்டு இருக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட்டு யார் பார்க்குறாங்களோ இல்லையோ இந்த ஜோதிட குடும்பம்லாம் பார்த்துட்டோம். ஆனால் அவங்க தைரியமாக இருக்கிறாங்க. அத்தனை இவங்க செஞ்ச தவறு எல்லாத்துக்கும் எங்கிட்ட ஆதார் இருக்குங்க. ஆனால் என்னால் வழக்கு போடவோ மனு புகார் கொடுக்கவோ எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா சிஎம்க்கு கொடுத்த மனுவே மாற்றிட்டாங்க. ஆதாரில் இருக்கு பாருங்க, நீ வெப்சைட்டில் போய் பாருங்க, அந்த நம்பர் அடித்து பாருங்க. இந்த ஜோதிடர் வந்து ஊனமற்றவர், இது யூடியூப்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு ஒரு தகவல் வந்தால் நம்ம அதுக்கு மேலே என்னங்க பண்ண முடியும்? மாநிலத்தோட தலைமைக்கு நம்ம ஒரு மனு போடுறோம், அதையவே அந்த டிஆர்ஓ மல்லிகா மேடத்தை வச்சு இவங்க மாற்றி விட்டாங்க. அதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ண முடியுங்க? வெளியே மக்கள்கிட்ட தான் உதவி தான் கேட்க முடியும். ஒரு காட்டில் ஒரு விலங்கு இருந்தால் கூட உள்ள காட்டில் தண்ணி இல்லை, உதவி வேண்டி மக்களை தேடி வருது. நான் மனுஷங்க, நானும் உங்களை நம்பி உதவி கேட்டு தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்குறேன். யாராவது ஒரு பொதுநல வழக்கு போடுங்க, இல்லை நீங்கள் வழக்கு போடுங்க, நான் வந்து ஆதாரத்தை தரேன், சாட்சி சொல்கிறேன். நீ என்னை ஜெயிலே வச்சான்னு சரிங்க, நான் ஜெயிலே இருந்துட்டு கூட எத்தனை நாள் இருந்துட்டு கூட இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் ஜெயிலே இருந்துட்டு கூட நான் வந்துட்டு இந்த வழக்குக்கான சம்மந்தப்பட்ட எல்லா ஆதாரத்தையும் சாட்சியும் நான் சொல்கிறேங்க. என் மனுவை யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் சொன்னால் அவங்களாம் பெரிய ஆள், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. நான் என்னங்க பண்ண முடியும்? நானும் வந்து உங்ககிட்ட உதவி தான் கேட்குறேன். தயவுசெய்து ஒரு பொதுமன வழக்கு போடுங்க. இவங்க மேலே வந்து சட்ட நடவடிக்கை எடுங்க. இது வந்து என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் சார்ந்தது இல்லை, பொதுமக்களோட வாழ்க்கையை. ஏன்னா இந்த குருஜி டிவியில் போய் பாருங்கள், எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அவர் என்ன தலைப்பு போட்டுருக்காருன்னு பாருங்கள். திருமணத்துக்கு முன் காமம், திருமணத்துக்கு முன் கற்பி இழந்தவர், நடத்தை கெட்டவர் இப்படின்னு ஒரு தலைப்பு போட்டுட்டு ஒரு விவாத ஏஜென்ட் மாதிரி ஒரு வந்து தலைப்பை போட்டுக்கிட்டு சம்பாதிச்சு கோடிக்கணக்காக சம்பாதிச்சிட்டாங்க. எத்தனை இடத்துல வீடு இருக்குன்னு தெரியாது, கார் இருக்குது, 2-3 கார் இருக்குது, எல்லாம் கோடிக்கணக்காக சம்பாதிச்சிட்டாரு. இப்போ இன்னைக்கு ஊடகத்துல இருந்து எடுத்துனா கூட இந்த 10 தலைமுறை உட்காந்து சம்பாடுங்க. 5 வருஷமா ஊடகத்தில் இருக்கிறாரு. யூடியூப்ல வருமானம் வருது. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண யூடியூப்ல எவ்வளவு சம்பாதிக்கிறாரு. இவர் 5 வருஷமா அதுல இவ்வளவு பிரபலமா இருக்காருன்னா எவ்வளவு வருமானம் வருதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இதனால எத்தனை மக்களோட வாழ்க்கை அழியுதுன்னு பாருங்க. லட்சக்கணக்கு 10 லட்சம் மக்கள் இந்த வியூஸை பாக்குறாங்க அப்படின்னா அதுல ஒரு 1 லட்சம் பேருனாச்சும் இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஃபாலோ பண்ணாதவன் எதுக்குங்க அந்த வீடியோ ஒரு 1/4 மணி நேரம் ஓடுதுன்னா 1/4 மணி நேரம் எவனுமே பார்க்க மாட்டான். இதுல இருக்கிறத செய்யறவன் மட்டும்தான் பார்ப்பான். எத்தனை குடும்பம் வந்துட்டு பிரிஞ்சு விவாதத்துக்காக கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுங்க அஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பாவம்லாம் சும்மா விடுமாங்க? ஊடகத்தில் இவ்வளோ போட்டுட்டு இருக்கிறீங்களே, நீங்கள் கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் இந்த உலகமே ஒரு சக்தினால தான் இயங்கிட்டு இருக்குது. இப்போ சூரியன் உதிக்குது, மற்ற கொள்கைகள் இயங்கிக்குதுன்னு எல்லாம் ஒரு சத்தியம், ஒரு கால்குலேஷன், ஒரு துல்லியமாக அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இது யாரோ ஒரு
அமைப்பு ஏற்படுத்தின மாதிரி ஒரு துல்லியமா அது டெய்லி நடந்துட்டே இருக்கு லட்சக்கணக்கான ஆண்டுகள். சரிங்களா? இதுல வந்து நீங்க முரணா இது இயற்கைக்கு எதிராக எது ஒன்று செஞ்சீங்க அப்படின்னா அந்த பாவம் உங்களே தான் சேரும், உங்க தலைமுறையை தான் சேரும். இப்போ கோயில்ல போய் எத்தனை பேர் வேண்டிக்கிறாங்க. இப்போ குழந்தை குட்டையெல்லாம் வேண்டிக்கிங்க, எங்க அப்பா அம்மா பிரிச்சுட்டாங்க. இந்த டிவியில வந்து ஜோதிடர், இந்த பத்திரிகையில வந்து ஜோதிடரை நம்பி அம்மா அப்பா பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு குழந்தைங்களாம் போய் வேண்டுப்பேன். என் பையன்லாம் 6 வயசுலேருந்து பிரிஞ்சுட்டாங்க. கோயில்ல எல்லாம் கூட்டிட்டு போனேன், என் பையன் எங்கள் நயனாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் எத்தனை கோயிலில் வேண்டியிருப்பான், எத்தனை குழந்தைங்க வேண்டும். இந்த சக்தியெல்லாம் ஒரு கூட்டு பிரார்த்தனைக்கு வந்துட்டு நிச்சயமா பலன் இருக்கு. நீங்க கடவுள் இருக்குதோ இல்லையோ அது வேற விஷயங்க. இப்போ அந்த காலத்துல எல்லாம் மழை பெய்யலைன்னா தவளைக்கு கல்யாணம் பண்ணுவாங்க, கழுதையை பிடிச்சி வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. இது எதனாலங்க? இதனால மழை வந்துடுமா நீங்க கேட்கலாம். ஆனா மக்கள் கூடுறாங்க, எல்லாரும் நம்பிக்கையில வந்து பிரார்த்தனை பண்றாங்க, மழை வருது. ஏன்னா வராம வந்துட்டு காலங்காலமா அவங்க செஞ்சுட்டே இருக்க முடியாது. அதே மாதிரிதான் கோயில். அங்க போய் மக்கள் கூட்டா வந்து மேக்சிமம் என்னங்க வேண்டப்படுவாங்க, வந்துட்டு குழந்தை குட்டி நல்லா இருக்கணும், குடும்பம் சேர்ந்து வாழணும், எனக்கு பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும், அவங்க சேர்ந்து வாழணும், இதை தானே ஒரு பொதுமக்கள் கோயில்ல போய் வேண்டுவாங்க. அதை தடுக்கிறார் இந்த ஜோதிடர் இவரோட வருமானத்துக்காக. இந்த இந்த தலைப்பெல்லாம் போட்டா எந்த குடும்பமா சேர்ந்து வாழுமா? இத்தனை குடும்ப பிரிவு. இந்த பாவங்கள்லாம் இதுல இவரை வந்து ஊக்கப்படுத்துறவங்க, இவரை வந்து சம்பாதிக்க கொடுக்குறவங்க, இவரோட வருமானத்துல வாழ்றவங்க, இவங்கள குடும்பத்தை தாங்க பாதிக்கும். நீங்க நம்புறது நம்பாதது உங்க விஷயம்.